எல்லோருக்கும் என் அன்பு வணக்கம். நான் இப்பொழுது உங்களிடம் சொல்லப்போவது ஒரு அதிசயமான, அற்புதமான ஒரு உண்மை. நான் பல வருடங்களுக்கு முன்பு ஒரு புத்தகம் படித்தேன். வைத்திய புத்தகம், மருத்துவ புத்தகம். அந்த புத்தகத்திலே எழுதியிருந்தது ஒரு மாபெரும் அற்புதமான, ஒரு சிந்திக்கக்கூடிய, ஆனால் நம்ப முடியாத ஒரு விஷயம். மக்காவிலே ஒருவர் இருந்தார். அவர் உண்ணவும் பருகவும் யாரும் கண்டிலர். யாருமே பார்க்கலையாம். அவர் சாப்பிட்றது யாரும் பார்க்கல, அவர் தண்ணி குடித்தது யாரும் பார்க்கல. உண்ணவும் பருகவும் யாரும் கண்டிலர். அப்படி எழுதியிருந்த வார்த்தை தான் உங்களை நான் சொல்கிறேன். அதே வார்த்தையை தான் நான் உங்களை சொல்கிறேன். இப்படியே வாழ்ந்து கொண்டிருந்த அவர் ஒரு நாள் மரணமடைந்தார். அவர் மரணமடைந்ததும் அவருடைய ஜேபியில்னு இருக்குது. ஜேபியில் பாக்கெட்டில், பையில், சட்டைப்பையில் ஒரு பேப்பர் இருந்தது. அந்த பேப்பரில் பிஸ்மில்லை தவிர வேறு எதுவும் இல்லை என்ன எழுதி, அப்படி தான் இதை எழுதிருந்துச்சு. அப்படின்னா அந்த புத்தகத்தில் நான் படித்தேன். சாப்பிடாமே வந்தார். யாருமே பார்த்து இல்லை, சாப்பிடவே இல்லை, தண்ணி குடிக்கவும் இல்லை. சாயந்தரம் அந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரம் வந்ததுன்னா பிஸ்மில்லான்னு சொல்லிவிட்டு அந்த கடுதாசி எடுத்து பாக்கெட்டு வச்சுக்குவார். எந்த ஒரு கடுதாசின்னு எழுதியிருக்காங்க. கடுதாசியில் எழுதியிருந்த பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அப்படி தான் இருந்தார். இது நான் வைத்திய புத்தகம் படிக்கும்போது 45 வருடங்களுக்கு முன்பு ஒரு வைத்திய புத்தகத்தில் நான் படிக்கும் பொழுது அது இருந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். என்னால் நம்ப முடியலை. இது எப்படி நம்ப முடியும்? சாப்பிடாமல் இருக்க முடியுமா? தண்ணி குடிக்காமல் இருக்க முடியுமா? ஆனால் இருந்திருக்கார் அப்படிங்கிறது அந்த புத்தகத்தில். பழைய காலத்து புத்தகங்கள், அதில் பொய் எதுவும் எழுதப்படுது, பொய் எழுத மாட்டாங்க. பழைய காலத்து புத்தகங்களில் பொய்யாக இருந்திருந்தால் அவங்க எத்தனை எழுதி எல்லாம் மெய், அனைத்து உண்மைதான். அதனால தான் இன்றைக்கி நான் புத்தகங்கள்லாம் படிக்கும்போது, பழைய காலத்து ஓலைச்சுவடிலாம் படிக்கும்பொழுது சொன்ன வார்த்தைகள் அனைத்து உண்மைதான் நம்புகிறோம். இன்றைக்கி சித்தர்கள் பாடல்களெல்லாம் நம்ம உண்மைகள் நம்புகிறோம். அவங்களுக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பெரும் பெரும் முனிவர்கள், சித்தர்கள், அரசர்களெல்லாம் போய் அவங்கள மண்டிட்டு கூப்பிட்டு வந்தவங்க. போய் அவங்களுக்கு உடம்புக்கு முடியலை, அவங்களுடைய பிள்ளைகள் உடம்புக்கு முடியலை, அவங்களுடைய மனைவி மற்ற சொந்தக்காரர்களுக்கு உடல்நல கோளாறுகள் வரும்பொழுது அரசர்கள் பல்லக்கு தூக்கி அனுப்பிவிட்டு ரிஷிமார்களை கூட்டி வந்தார்கள், அந்த சித்தர்களை கூட்டி வந்தார்கள். அப்படிப்பட்டவர்களாம் சித்தர்கள். 100 இன்றைய சயின்டிஸ்ட், த கிரேட் சயின்டிஸ்ட் சொல்லக்கூடிய 100 விஞ்ஞானிகளை விடவும் தகுதி வாய்ந்தவர், அறிவு வாய்ந்தவர் தான் ஒரு சித்தர். ஒரு சித்தருக்கு ஈக்குவலாக 100 சயின்டிஸ்ட், த கிரேட் சயின்டிஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு வர முடியாது. அவ்வளோ நுணுக்கங்களை தெரிஞ்சவங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு சொல்ல வர விஷயத்தை என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், பாருங்கள், இன்றைக்கி எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அன்றைக்கி அவங்கள்ட்ட என்ன எக்ஸ்பெரிமெண்ட் வச்சுருந்தாங்க, என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருந்தாங்க, அது மாதிரி தான் ஏதாவது எழுதியிருப்பாங்க ஓலையில். இல்லை, அவங்களுடைய அறிவு கூர்மையினால் கண்டுபிடிச்சது தான் இன்றைக்கி இந்த மருந்துகள்லாம். இந்த வார்த்தையில் வந்தார். அப்போது யாருமே பார்த்து இல்லை. அவர் இறந்ததுக்கப்புறம் பாக்கெட்டில் பிஸ்மில்லாங்கிற ஒரு வார்த்தை தவிர அந்த பாக்கெட்டில் எதுவுமே இல்லை. இது என்னால் நம்ப முடியலை. 17 வருஷத்துக்கு அப்புறம் 1996 ஒரு பேப்பர் பார்த்தேன். தினமணி பேப்பரில் நான் பார்த்தேன். என்ன போட்டிருப்பாங்க? காற்றால் வாழும் குழந்தை. இன்றைக்கி நீங்கள் பார்த்த படம்லாம் அது 96 தான் அந்த பேப்பரில் வந்துச்சு. தினமணி பேப்பரில் தான் வந்துச்சு. இது உண்மை. காற்றால் வாழும் குழந்தை. நான் பொய் சொல்ல யார் நினைக்க வேணாம், நான் மாற்ற சொல்ல. காற்றால் வாழும் குழந்தை எங்கே? இங்கிலாண்டில் லிவர்பூலில் ஒரு குழந்தை பிறந்துருந்துச்சு. அந்த குழந்தைக்கு என்ன இல்லை, எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்குது. எதை கொடுத்தாலும் சாப்பிட முடியாதுங்குது.
பல பக்கத்துக்கு கூட்டு போயிருக்காங்க. தாய் தகப்பனை சேர்ந்து பல டாக்டரை காமிச்சிருக்காங்க. எல்லா டாக்டருமே குழந்தை நல்லது ரகாத்தமாக இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. டாக்டரே சந்தேகப்பட்டு செஞ்சுருக்காரு. கொண்டாங்க சாப்பாடு கொண்டாங்க நான் கொடுத்து பார்த்துருக்காரு. அது சாப்பிட முடியாது இருந்துச்சு, மறுத்துருச்சு, சாப்பிட முடியலை, வேணாங்குது, அடம் பிடிக்குது. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் அவங்க பார்த்தா மக்கள் எல்லாம் தேவகுமாரர் வந்துட்டாருன்னு சொல்லி மக்கள் கூட்டம் கொண்டு வாங்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கடா நான் தப்பிச்சா பொழைச்சா போதும், நம்ம பிள்ளைய காப்பாற்றினா போதுன்னு ஒவ்வொரு இடமா போயிருக்காங்க. எங்கே ஒவ்வொரு ஹோட்டலாக போய் தங்கி இருந்திருக்காங்க. அப்படி ஒரு நிலைமை இருந்துச்சு. அப்போ தான் நான் யோசனை பண்ணி பார்த்தேன். பாருங்கள், உண்மைகள் சில விஷயம் எப்போ விடியுது. அப்போ தான் இந்த காலத்தில் 96 வந்த ஒரு விஷயம். நான் எதை ஒன்று நம்ப மறுத்தனோ அது உண்மைதான் அப்படிங்கிறதுக்கு ஒரு இதாக காற்றால் வாழும் குழந்தைன்னு இந்த நியூஸ் எனக்கு கிடச்சிது. அது ஒரு நியூஸ் தான், இது ஒரு நியூஸ் தான். அந்த பழைய நியூஸ் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி ஏதோ போட்டிருக்காங்க, ஏதோ கதை எழுதியிருக்காங்கன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இது ஒரு உண்மையாக இறைவன் எனக்கு இதை காட்டுவான்னு நான் நினைக்கவே இல்லை. அது மாதிரி பல அற்புதங்களும் பல வகையான உண்மைகளும் உலகம் நிறைய நிறைஞ்சிருக்கு. ஆனால் நம்ம கேட்கும்போது அதை விட்டுடுறோம், தவற விட்டுடுறோம், நம்மளுடைய ஞாபகத்தை வச்சுக்காமல் விட்டுடுறோம், சிந்தனையை சிதற விட்டுடுறோம். அதுபோல் ஒரு மருத்துவத்தை என்ன செய்யணும்னா இதுதான் பிரச்சனை. எப்படிப்பட்ட நிலைமையிலையும் இருந்திருக்கு பாருங்கள். ஒரு குழந்தையினுடைய பசிக்காமல் இருந்திருக்கு அது குழந்தை. அப்போ தான் நினச்சேன், ஓஹோ, அந்த மக்காவில் அன்றைக்கி இருந்த அந்த மனிதரும் இப்படித்தான் காற்றால் வாழும் ஒரு தன்மையை உடையவராக இருந்திருப்பாரோன்னு நினச்சேன். அப்படி இறைவன் நினைத்தால் நிச்சயமாக காற்றால் வாழுமில்லை, எதுவுமே காற்றால் கூட வாழ முடியாத ஒரு நிலைமையை இறைவன் நினைத்தால் செய்ய முடியும். அதுதான் இறைவனுடைய சக்தி அப்படிங்கிறத நம்ம எப்பவும் மனசில் வச்சு, இறைவனை நாம் எந்த இறைவன் இந்த உலகை படைத்தான் அந்த ஒருவனை நாம் என்ன செய்ய வேணும், எப்போவுமே நினச்சிட்ருக்கணும். அதனால் இதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு இந்த ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அந்த உண்மையை சொல்லுங்கள். எனக்கு அந்த புத்தகமும் இருக்குது, அந்த பேப்பரும் என்கிட்ட இருக்குது. தினமணியில் வந்த பேப்பரை நான் கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். எந்த புத்தகத்தை நான் படித்தனோ அந்த புத்தகம் என்கிட்ட இருக்குது, பத்திரமாக தான் இருக்குது. யாரும் பார்க்கலாம், எந்த நிமிஷம் வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு காப்பி அனுப்பலாம், காப்பி எடுத்து அனுப்ப ரெடியாக இருக்கேன். நன்றி, வணக்கம்.